சினிமா பைனான்சியர் போத்ரா மீது மேலும் ஒரு கந்துவட்டி புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய தகவல்களோடு செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். சுப்பிரமணி, தற்பொழுது யார் புகார் கொடுத்திருக்கிறாங்க? சினிமா பைனான்சியர் போத்ரா மீது மேலும் ஒரு கந்துவட்டி புகார் வந்திருக்கிறது. சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நகை வியாபாரியான ஆனந்தர் என்பவர் அந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். கடந்த 2015ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் கடனாக பைனான்சியர் போத்ராவிடம் அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் கந்துவட்டி கேட்டு அவர் தொடர்ந்து மிரட்டி வந்திருக்கிறார். 5 லட்சம் ரூபாய் கடனிற்காக 2.75 கோடி பணத்தை தர வேண்டும் என்று அவரும் அவரது மகன்களும் சேர்ந்து மிரட்டியதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஆனந்தர் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அநேகமாக இன்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே போத்ரா மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 வழக்குகளிலும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். போலீஸ் காவலில் எடுப்பதற்கான திட்டத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். அதற்கான மனுவை எழும்பூர் நீதிமன்றத்தில் அநேகமாக இன்று அவர்கள் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் போத்ரா மீது பல்வேறு கந்துவட்டி புகார்கள் நிலுவையில் இருக்கிறது. அதே போல தேனாம்பேட்டை, மாம்பலம் ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவில் ஒரு வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. எனவே தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணமாகத்தான் இருக்கிறது. எனவே அது தொடர்பாக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்தது மட்டுமல்லாமல் அனைத்து புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்வது தொடர்பான ஆலோசனையிலும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். மேலும் தொடர் புகார்கள் காரணமாக அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, தொடர்ச்சியா போத்ரா மீதும் அவருடைய மகன்கள் மீதும் புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. திரைத்துறையினர் உட்பட ஏராளமானோர் அவர் மோசடி செய்துட்டான்னு புகார்கள் தொடர்ந்து கொடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. போத்ராவுடைய பின்னணி என்ன? தொடர்ச்சியா அவர் மேல புகார்கள் வருவதற்கான காரணம் என்ன? சினிமா தயாரிப்பாளர்களுக்கு பைனான்ஸ் என்ற பெயரில் பணத்தை கொடுத்து கந்துவட்டி கேட்டு மிரட்டும் தொழிலை இவரும் இவரது மகன்களும் செய்து வந்திருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பல வருடங்களாக இதே மிரட்டும் தொழிலில் கந்துவட்டி தொழிலை செய்து வந்திருக்கிறார். கந்துவட்டி தாதா என்றே காவல்துறையினர் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர் மீது இருக்கக்கூடிய புகார்கள் குறித்து விரிவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இவரிடம் உதாரணமாக இவரிடம் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கினால் அவர் அதனை எழுத்து மூலமாக அதனை 10,000ஆக மாற்றிக்கொண்டு போலி ஆவணங்கள் மூலமாகவும் மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இதை செய்து வந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவரும் இவருடைய மகன்களும் சேர்ந்து இந்த விஷயத்தில் இந்த கந்துவட்டி தொழிலில் ஈடுபட்டு வந்திருப்பதும் விசாரணை இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இவர் மீது கொடுக்கப்பட்டுள்ள புகார்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.